மக்களே பார்த்தீங்களா மக்களே, நம்ம ஊர்லலாம் யாருமே கிடையாது போல படிச்சவங்க. ஏன்னா, யாருக்குமே ஒண்ணுமே தெரியாது போல. நம்ம இங்கெல்லாம் படிக்காத மக்கு தான் இருக்கோம் நம்மலாம் வந்து. யாருக்கும் எக்ஸ்பென்ஸே கிடையாது. அதனால தான் ஒரு கர்நாடகத்துக்காரர் ஒருத்தர் அதுவும் அவர் படத்த தயார் பண்ணாராமா, அவர் கஷ்ட காலத்திலே கூட இருந்தாராமா, அவருக்கு ஒரு பதவி போட்டு குடுத்துருக்காராமா. அது என்ன பதவிங்கிறீங்க? சாதாரண பதவி கிடையாது. இங்கேருந்து போற நியூஸ் எல்லாமே இவருக்கு போயிட்டு அங்கேருந்து நம்மளுக்கு அமைச்சர்களுக்கு, அங்க இருக்கிற எம்பிகளுக்கு சொல்லணும். அங்க இருக்கிறது வரத மேட்டர வந்து இங்க வந்து இப்படி சொல்லணும். இது ஒரு தூதர் கவர்மெண்ட் ஒரு தூதரா இருப்பாரு இவரு வந்து. ஆனா இவர் கன்னடத்துக்காரு. நம்ம மேகதானால ஏதாவது பிரச்சனைடா சொன்னோம்னா, அங்க நியூஸ் அங்க போகுமா? இல்ல வேற எங்கும் போகுமா? அல்ல அங்கருந்து வர நியூஸ் இங்க வருமா? இல்ல வேற எங்கேயாச்சும் போகுமா? எப்படி நம்புறதுன்னே தெரியலம்மா. ஆக மொத்தம் டிவிக்கே வச்சு தமிழ்நாட்டு மக்கள வச்சு செய்யுது. நல்லா ஓட்டு போட்டீங்க ரீல்ஸ் குறுப்புகளா, தற்கூரிகளா, தற்கூரிகளா, ரசிகர்களா எல்லாம் பண்ணனால எவ்வளோ பிரச்சனை ஆகுதுன்னு பார்த்தீங்களா? இனிமே இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னே தெரியல. எல்லாத்தையும் கண்டு கழிக்க வேண்டியது. வேற வேலையே இல்ல. நல்லதா ஏதாவது ஆட்சி கீச்சி கலைஞ்சுனா சந்தோஷம். ஆட்சி கலையுமா கலையாதான்னு நானா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆட்சி கலைஞ்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.